கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனம் 3. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. காரணம் என்ன? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை எப்பொழுதும் தன்னுடைய மனதில் வைத்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கடவுள் சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற இந்த நிலை இருக்கிறதே, அதை நினைத்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள். உங்களை ஒரு முடிவுக்குள் நீங்கள் வந்து விடாதீர்கள். இதுதான் என்னுடைய நிலைமை, இதுதான் என்னுடைய தலையெழுத்து, இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லை என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கடவுள் உங்களுக்கென்று ஒரு பிரகாசமான, ஒரு நீண்ட நெடிய ஒரு வளர்ச்சியை கடவுள் வைத்திருக்கின்றார். உங்களுக்கென்று அழகான ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அநேக நிலைகளிலே வலியுறுத்தி கொண்டே இருக்கிறதை நாம் வேதம் முழுவதிலும் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையில் பெருகுவாய், வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய கடவுள் நம்மை பெருகச் செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். நீங்கள் குறுகி போவதில்லை, நீங்கள் குன்றி போவதில்லை. நீங்கள் வளருகிறவர்களாக, பெருகுகிறவர்களாக, வர்த்திக்க பண்ணப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் நினைக்கும் பொழுது, அல்லது உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து நீங்கள் நினைக்கும் பொழுது, கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லை, எனக்கு இன்னொரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம், கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எந்த நிலையிலிருந்து கடவுள் நமக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி தருகிறார் என்றால், அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி இப்படி சொல்லுகிறது. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். உன் சந்ததியார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை கடவுள் சந்ததி சந்ததியாக பெருகச் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். சந்ததி என்ற வார்த்தை சொல்லும் பொழுதே அதில் மறைந்திருக்கிற ஒரு உண்மை என்ன? நீங்கள் தலைமுறை தலைமுறையாக பெருகுகிறவர்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். இன்றைக்கு ஒருவேளை கர்ப்பத்தின் கனி ஒரு கேள்வியாக உங்களுக்கு இருக்கலாம். திருமணமாகி இத்தனை ஆண்டுகளாகிறது, என் பிள்ளைக்கு எனக்கு குழந்தை இல்லை, அல்லது எனக்கு குழந்தை இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியார் என்று குறிப்பிடுகின்றார். அப்படியானால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்ததி இருக்கின்றது. நம்மை வாழ வைக்கின்ற கடவுள் மாத்திரமல்ல, நம்மை தலைமுறை தலைமுறையாய் மாற்றுகின்ற கடவுளாக இருக்கின்றார். அடுத்தபடியாய் நாம் பார்க்கிறோம், பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பாழாய் கிடந்ததை நான் அடிக்கடி சொல்லுவேன். பாழாக்கப்பட்டதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம்.
அநேக காரணங்களை நாம் சொல்லலாம். பிசாசு நம்முடைய வாழ்க்கை மடங்கடித்து போட்டிருக்கலாம், அல்லது நமக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளுகிற மக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி அவர்களுடைய சதியினாலே, அவருடைய தந்திரத்தினாலே நம்முடைய எதிர்காலத்தை அப்படியே அவர்கள் சின்ன பின்னமாக்கி இருந்திருக்கலாம். மூன்றாவதாக, நாமே நம்முடைய மதியினத்து நிமித்தம், நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், நமக்கு இருக்கிறதான அறிவீனத்தின் நிமித்தமாக கூட கடவுளுடைய திருச்சித்தத்தை உணர்ந்து கொள்ளாமல், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையை நாமே சின்னாபின்னமாக்கி இருந்திருக்கலாம். ஆனால் அது எப்படி இருந்தாலும் நம்முடைய கடவுள் இரக்கம் செய்வதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அந்த கடவுள் சொல்லித் தருகிறார், பாழாய் கிடந்த பட்டணத்தை குடியேற்றுவிப்பார்கள். பாழாகிவிட்டது, நிர்மூலமாகிவிட்டது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாய் அதற்கு காரணங்கள் மற்றவர்களாக இருக்கலாம், பிசாசாக இருக்கலாம், ஏன் நானாகவே கூட இருக்கலாம். ஆனால் இந்த பாழானதை குடியேறுகின்ற ஒரு தேசமாக, மக்கள் செழிப்புற்று இன்புற்று வாழ்கின்ற ஒரு அருமையான இடமாய் மாற்றுகின்ற கடவுளாய் நம்முடைய கடவுள் இருக்கின்றார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலம் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கடவுள் அப்பரிமிதமாக நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார், வர்த்திக்க பண்ண போகிறார், வளர்ச்சி அடைய செய்ய போகிறார். கடவுள் தாமே அவருடைய வார்த்தை சொன்ன வண்ணமாகவே நமக்கான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஆமென், ஆமென்.